Okay, children, did you recall that? நேற்று நடந்தது ரீகால் பண்ணீங்களா? வாய்ஸே வரல, போயிட்டாங்களா? Did you recall ma? 5 minutes break கொடுத்தமே ரீகால் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ அதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? Shall we go to the next topic? Okay, so next topic is here. So the concept of species and morphology in the taxonomy. Okay, so species oda concept enna adanodiya enna attitude adala enna characters la varudhu அப்படிங்கறத பார்க்கறோம். Okay, the concept of species is a morphological, biological and phylogenetic system. Okay va? So அப்ப இந்த concept of species அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா morphological characters அப்படினா so that is வந்து என்னது, that is external appearance அப்படினு சொல்றோம். So biological characters, that's a living characters, அதுதான். Phylogenetic relationship அப்படினு சொல்லக்கூடியது வந்து பரிணாம வளர்ச்சி இல்லையா? So நம்மளுடைய that is பரம்பரை, அந்த பாரம்பரியம் அப்படினு சொல்றோம் இல்லையா? அந்த இது changes, அந்த sequence. Phylogenetic பரிணாம வளர்ச்சினா குரங்குல இருந்து மனுஷன் எப்படி வந்தா அதே மாதிரி தான். ஓகேவா? இதுல species is the fundamental unit of taxonomic classification அப்படினு சொல்றோம். ஓகேவா? சோ நம்ம ஏற்கனவே நேத்து பார்த்துட்டோம். species அப்படிங்கிறது ஒரு fundamental basic unit of the classification. Okay, so species is a group of individual organism which have the following characters. இந்த species அப்படினு சொல்லக்கூடியதுக்குலாம் இப்போ example for Tridacus procumbens, okay, Helianthus anus, இது எல்லாமே species. so இந்த speciesக்கு என்ன characters இருக்கும்? ஓகேவா? ஒரு species அப்படினாலே கண்டிப்பா வந்து a group of the organism that is considered as a population அப்படினு சொல்றோம் இல்லையா? சோ அந்த population, இப்போ example for your sisters and brothers எல்லாரும் இருக்கீங்கனா so you are a group of the populations. so அதுல வந்து எவ்வளவு similarities இருக்கும்? mostly you are look like என்னது similar to, that is a look like to each other, similar to each other. okay, அப்ப நிறைய similarities வந்து நம்ம பார்க்க முடியும். அப்ப speciesல ஏற்கனவே நான் சொன்னேன் we can see the so the more similarities in the species அப்படினா so அந்த characters அந்த speciesல இருக்கக்கூடிய organismல என்னென்ன characters ஓட இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். So a populations of the organism which closely resembled each other, so more than the other populations. okay, இப்போ other populations அப்படிங்கும்போது இப்போ Astraceae ஃபேமிலியில் பார்க்குறோம் அப்படின்னா so that is your Tridacus procumbens, நேற்று பார்த்த மாதிரி Helianthus anus, Helianthus tuberous, இதெல்லாம் ஒரே ஃபேமிலி. அப்போ இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த பாப்புலேஷன்ஸ் இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ரொம்ப ஒன்னோட ஒன்று வந்து ஒன்றி போய் இருக்கும், ஒன்னோட ஒன்று வந்து எப்படி இருக்கும் ரிசம்பிள் டு ஈச் அதர், ஒரே மாதிரி வந்து இருக்கும். தென் அதர் பாப்புலேஷன்ஸ், இப்போ அதர் பாப்புலேஷன்னா வேற ஏதாவது ஸ்பீஷியஸ் எடுத்துக்கலாம், ஃபேபேசியில் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்போ என்ன சொன்னாங்க, populations of the organism which closely resemble each other, so more than other population, மற்ற பாப்புலேஷனை விட அது வந்து எப்படி இருக்கு ரிசம்பிளா இருக்கு. they descend from a common ancestor. okay, இந்த descent அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னது அப்படின்னா so that is வந்து சந்ததியினர் அப்படின்னு சொல்றோம். சந்ததியினர், ஓகே, டெசன்ட் அப்படின்னா சந்ததியினர் from a common ancestor. காமன் ஆன்செஸ்டர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூதாதையர்கள் வழியாக தான் இந்த சந்ததிகள்லாம் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பிளான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு பிளான்ட்டோட ஏதோ ஒரு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்செஸ்டர் அப்படின்னா மூதாதையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிளான்ட்ல இருந்து தான் மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பீஷியஸ் இருக்கக்கூடிய கேரக்டர். ஓகேவா? In sexually reproducing organism, they interbreed freely in nature, producing the fertile offsprings அப்படிங்கிறது sexually reproducing organism. எந்த ஆர்கானிசம் வந்து sexual reproduction பண்ணுமோ, sexual reproductionனா டெஃபினட்டா அதில் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸை தான் sexual reproductive organs அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆர்கானிசம்ஸ்லாம் there is a freely interbreed. ஓகேவா? ஸோ அதுக்கு எந்த ஒரு இன்ஹிபிட்டாஸும் அங்கே கிடையாது. ஸோ they have to என்னது undergoing the pollinations and fertilization, they can produce the fertile offsprings. fertile offsprings அப்படிங்கிறது வந்து ஸோ என்ன அப்படின்னா அடுத்து இதுக்கு ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு fertile means they can gives rise to a next generation கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ். அப்போ அதுலேயே வந்து என்ன இருக்கும் ஸோ தட் இஸ் a sexual organs வந்து வெல் டெவலப்டாக வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு fertile offsprings வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எதில் இந்த ஸ்பீஷியஸ் குரூப்பில் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ இட் ஹாஸ் த 3 characters. இதில் நம்ம 3 characters பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா the species are resemble to each other. ஒன்னோட ஒன்று வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியா இருக்கு, நிறைய அதுக்கு வந்து similarities இருக்கு compared to the other population அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் descent அப்படின்னு சொல்லும்போது that is the so this is the இதுக்கு என்ன பேர் சொன்னா சந்ததியினர் அப்படின்னு சொல்றோம். ancestors அப்படின்னா மூதாதையர், ஏதோ ஒரு பிளான்ட் ஒரு மூதாதையர் மூலியமாக தான் மற்ற எல்லா பிளான்ட்ஸுமே வந்திருக்கு அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம். இன் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ் வந்து ஃப்ரீயாக இன்டர்பிரேட் பண்ணி தே கேன் ப்ரொடியூஸ் த ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா?
So species concept can be classified. இந்த species வந்து நம்ம வந்து ரெண்டா classify பண்ணிக்கிறோம். ஒன்னு வந்து என்னது அப்படினு பாத்தீங்கன்னா that is your concept emphasizing அப்படினு சொல்றோம் in evolutions. ஓகேவா? The concept emphasizing process of evolution இத பேஸ் பண்ணும்போது emphasizingனா ஏதாவது ஒண்ணுல மட்டும் கவனம் அதிகமா இருக்கும் இல்லையா? So concept emphasizing process of evolution that maintains the species as a unit and can result in the evolutionary divergence and speciations. ஓகேவா? So concept emphasizing முழு கவனம் அவங்க எதுல கொடுத்தாங்கன்னா எவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது தான் phylogenetic system. ஓகே, எவல்யூஷனரி ஸ்பீசிஸ், எவல்யூஷனரி சீக்வென்ஸ், இந்த டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது எப்படி பரிணாம வளர்ச்சியில் வந்து என்ன மாற்றங்கள் இருக்குது, என்ன சேஞ்சஸ் இருக்குது, ஸோ அதையும் அதே மாதிரி ஸ்பீஷியஸ் அதிலிருந்து உருவாகக்கூடிய ஸ்பீஷியஸ் வந்து ஸோ எப்படி இருக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் மெயின் கான்செப்டாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஸ்பீஷியஸ் கான்செப்ட் வந்து கிளாசிஃபைட் இன்டு டூ. ஒன் இஸ் ஜென்ரல் குரூப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எம்பசைசிங்னா முழு கவனம் எதில் இருந்தது அப்படின்னா எவல்யூஷன்ஸ். அந்த எவல்யூஷன்ஸ்லேருந்து வந்த ஸ்பீஷியஸை தே கேன் மெயின்டைன். ஓகே, ஸோ ப்ராப்பர்லி அதனுடைய டைவர்ஜன், அதனுடைய டிசிமிலாரிட்டிஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் ரெண்டையுமே பார்த்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ another concept emphasizes that a product of evolutions. ஓகே, ஸோ ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன்ங்கிறது ஒன்று, அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன்ஸ். ப்ராடக்ட் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட். இப்போ எங்கள் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை எப்படி வந்து அதனுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ஃபெர்டைலாக இருக்கா இல்லை ஸ்டெரைலாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து another concept that is emphasize the product of evolutions. Okay. So when the individuals, இப்போ இதில் என்ன சொன்னோம் அப்படின்னா that morphological species. next one வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டைப்ஸ் ஆஃப் த ஸ்பீஷியஸில் வந்து என்ன பார்த்துருக்கோம், டூ டைப்ஸ் வந்து பார்த்தோம். ஒன்று வந்து டைப்ஸ் ஆஃப் த ஸ்பீஷியஸில் ஸோ ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் ஒன்று, இன்னொன்று ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன்ஸ். இந்த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ஸோ பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸ். பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் லிவிங் ஆர்கானிசம் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன்ஸ்னால் அந்த எவல்யூஷன்ஸ் மூலியமாக என்ன ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் கிடச்சதோ அதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன். தட்ஸ் அ மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷியஸாக இருக்கலாம், இல்லை ஃபைலோஜெனடிக் ஸ்பீஷியஸாக இருக்கலாம். மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷியஸ்னால் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை வச்சு நம்ம இந்த ஸ்பீஷியஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது, அதை வந்து கிளாசிஃபை பண்ணுறது. Phylogenetic species அப்படின்னா ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா phylogenetic ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம அதை கிளாசிஃபை பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ. ஒன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன்ஸ், another one is a product of evolution. So morphological species அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒன்று that is a taxonomic species அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த சேஞ்சஸ் இதில் என்ன இருக்குன்னா when the individuals are similar. இப்போ அது வந்து மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷிஸ்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், ஒரு 50 ஸ்பீஷியஸ் 50 பிளான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குரூப் அப்படின்னா ஸோ the individuals are similar to one another. ஸோ ஒன் ஆர் மோர் ஃபீச்சர்ஸ் எதில் வந்து அது சிமிலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ கேரக்டர்ஸில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ். இப்போ உங்களை சொல்கிறாங்க உங்களுடைய மூக்கு, கண்ணு, வாயெல்லாம் அம்மா மாதிரி இருக்குது, அப்பா மாதிரி இருக்குது, தாத்தா மாதிரி இருக்குலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ சில ஃபீச்சர்ஸை வச்சு தான் நீங்கள் அவங்கள மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஸோ தட் இஸ் எ சிமிலர் to the one another, one or few or more features வச்சு தான் நம்ம சொல்கிறோம் one or more features. so different from other. ஓகேவா? பட் அந்த one or more features வந்து உங்கள் பாப்புலேஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த சேம் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்பீஷஸ்க்குள்ளே வந்து சேமாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் there is a differ from the other groups. ஓகே, you are differ from the other family. ஸோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்கலாம் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கலாம், பட் அதர் ஃபேமிலியில் பார்க்கும்போது டெஃபினெட்லி you are differ from other இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து டாக்ஸானமிக் ஸ்பீஷியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை வச்சு மட்டும் வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். இது இந்த குரூப், இது அந்த குரூப் கிடையாது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் எ டாக்ஸானமிக் ஸ்பீஷியஸ், இஸ் அதர்வைஸ் கால்ட் தட் இஸ் அ மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷியஸ். யூ கேன் see here. So that is the different type of the plants. இப்போ இந்த பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதோடைய லீவ்ஸ் பார்க்கும்போது இது எல்லாமே லீவ்ஸ் தான். பட் வந்து லீவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய சிமிலர் கேரக்டர்ஸ் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஸோ எவ்ரிதிங் இஸ் இன்வால்வ் இன் ஆல் த லீவ்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட், அதனுடைய கலர்ஸ் இல்லையா, ஸோ அதனுடைய அந்த பிக்மெண்டேஷன்ஸ் வந்து வேரியபிள் வந்து இருக்குது. அப்போ ஏதோ ஃபியூ கேரக்டர்ஸில் வந்து தட் இஸ் சிமிலர் டு ஈச் அதர், பட் வந்து சம் ஆஃப் த இது கேரக்டர்ஸ் எடுக்கும்போது அது வந்து டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு இருக்குது. So next biological species. Biological species என்ன சொல்றோம்னா isolation species. அத taxonomic species ன்னு சொல்றோம். இது isolation species. So according to Ernst Mayr 1963, these are groups of population. அவரை பொறுத்த அளவில் பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனை கொடுக்குறாரு. ஸோ தீஸ் ஆர் குரூப் ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் தட் interbreed. Okay, that is interbreed and are reproductively isolated from one another. Such a group is the nature. ஓகேவா? அப்போ இது வந்து என்னன்னா it is not freely interbreed. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணாது, என்ன ஸ்பீஷிஸ் இருந்தாலும் அதோட interbreed வந்து ஆகாது. This is isolated அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? isolated அப்படின்னா இது வந்து கொஞ்சம் தனிச்சு
இருக்கும் இட் இஸ் இன்டர்பிரீட் வித் ஏ ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷியஸோட மட்டும்தான் அது வந்து இன்டர்பிரீட் ஆகும். அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஐசோலேஷன் ஸ்பீஷியஸ், தனியாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் ஈஸிலி இன்டர்பிரீட். அப்போ என்ன அப்படின்னா அதனுடைய நேச்சர் அந்த மாதிரி. பாலினேஷன் வந்து அதே மாதிரி இன்னொரு ஸ்பீஷிஸ் இருந்தால் கூட அதில் பாலினேஷன்ஸ் வந்து ஈஸியாக நடக்காது. ஓகேவா? ஸோ அதுக்குன்னு சில பெக்குலியர் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீஷிஸில் தான் அது வந்து பாலினேஷன்ஸ் ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்கும். ஸோ தட் இஸ் கால்டு பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸ், அதர்வைஸ் வந்து ஐசோலேஷன் ஸ்பீஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏர்ன்ஸ்ட் மேயர், he is a ஏர்ன்ஸ்ட் மேயரோட ஃபோட்டோ. So phylogenetic species already you know very well. Phylogenetic அப்படினாலே ஸோ குரங்கிலிருந்து மனிதன் வந்தானா தட் இஸ் ஏ பரிணாம வளர்ச்சி. அந்த பரிணாம வளர்ச்சியை பற்றிய ஒரு கான்செப்ட் தான் பிளான்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ திஸ் கான்செப்ட் வாஸ் டெவலப்டு பை யாருக்கு இது பண்ணா அப்படின்னு பார்த்தா மெக்லிட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட் இந்த கான்செப்டை பற்றி சொல்கிறாரு. ஸோ ஃபாலோடு பை வந்து தட் இஸ் ஏ சிம்சோன் அண்ட் அனதர் ஒன் வந்து வில்லி அப்படிங்கிறவர். ஸோ டிஃபைன் த ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீஷியஸ் ஆன் எவல்யூஷனரி ஸ்பீஷியஸ். எவல்யூஷனர்னா பரிணாம வளர்ச்சி அடைந்த ஸ்பீஷியஸ். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு முறையும் இப்போ வந்து குரங்குலேருந்து மனுஷன் பிறந்தானா ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்தாங்க, எப்படி வாக் பண்ணணும்னு தெரியாது. 4 இதையும் கையை வச்சு தான் நம்ம என்ன பண்ண, கை காலை வச்சு தான் வாக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்டு ஆன் த நேச்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அவங்களோட தோற்றம் வந்து மாறி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிரு. அந்த மாதிரி தான் பிளான்ஸும் நிறையா பிளான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசெக்ஷுவல்லேருந்து செக்ஷுவலுக்கு மாறி இருக்கு. அதே மாதிரி வந்து லேண்ட்ல இருந்த பிளான்ஸ் வந்து வாட்டர்ல தான் சர்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு மாறி இருக்கு. ஹைட்ரோஃபைட்டிக் வந்து மீசோஃபைட்ஸாகவும், மீசோஃபைட்ஸ் வந்து ஹைட்ரோஃபைட்ஸாகவும் இந்த மாதிரியான நிறைய சேஞ்சஸ் வந்தது காரணம் என்னன்னா தட் இஸ் ஏ ஃபைலோஜெனட்டிக் ரீசன்ஸ், தட் இஸ் எவல்யூஷனரி சீக்வன்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ widely defined as a phylogenetic species on the evolutionary species is single lineage. ஓகே, lineage அப்படிங்கிறது வந்து என்னன்னா பரம்பரை, ஆன்செஸ்டர் அப்படின்னா மூதாதையர்கள். ஓகேவா? ஸோ டெசண்டன்ட் அப்படிங்கிறது வந்து சந்ததியினர். ஓகே, இது வந்து லீனியேஜ் அப்படிங்கிறது ஒரு பரம்பரை. அதாவது ஸோ எதோட பரம்பரையாக இருக்கும், ஒரு மூதாதையருடையனா அப்போ என்னாச்சு, ஏதோ ஒரு ஸ்பீஷியஸ் இருந்திருக்கு, அந்த ஸ்பீஷியஸ்லேருந்து தான் இது ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதனுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் தான் இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த பாப்புலேஷன்ஸ் விச் மெயின்டைன்ஸ் இட்ஸ் யர் ஐடென்டிட்டி ஃப்ரம் த அதர் சச் லீனியேஜஸ் விச் ஹாஸ் இட் இஸ் யர் ஓன் எவல்யூஷனரி தட் இஸ் யர் டெண்டன்சிஸ் அண்ட் ஹிஸ்டோரிக்கல் ஃபேக்ட். அப்போ இது வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவல்யூஷனரி சீக்வன்ஸ் வந்து ஒரு காரணம். இன்னொன்று வந்து வரலாற்று விதிமுறைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஸ்பீஷியஸ் வந்திருக்கும். மெயினாக 2 விஷயம் தான். எவல்யூஷனரி ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இட் இஸ் டோட்டலி பேஸ்டு ஆன் த ஆன்செஸ்டர். ஆன்செஸ்டர் எப்படி இருக்குமோ அதுலேருந்து தான் அது உருவாகி இருக்கும். பட் ஆன்செஸ்டர்லேருந்து அது வந்து வேறுபட்டு இருக்கும். ஓகேவா? தட் இஸ் அ ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீஷியஸ். Next we are going to see the International Code of Botanical Nomenclature. Okay, so International Code of Botanical Nomenclature is going to give some rules and regulations. Okay, என்ன rules and regulations வந்து அது கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பிளான்ஸுக்கு வந்து நேம் கொடுக்குறது இல்லையா? ஸோ அதே மாதிரி அதை கிளாஸிஃபை பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். There is International Code of Botanical Nomenclature. Okay, the first one வந்து we are assigning the name for a plant is known as a nomenclature அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்குலாம் பேர் வைக்கிறதுக்குலாம் பசங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா? 30 டேஸ்லையோ இல்லை வந்து 16 டேஸ்லையோ நேம் வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் தே ஆர் அசைனிங் த நேம் இல்லையா? ஆல்ரெடி அந்த நேமை பற்றிய ஒரு பெரிய இது ஒரு விவாதமே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த நேமை வந்து நம்ம எல்லாத்தையும் கேட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நேம் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி தான் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இதுக்கு இருக்குது. ஸோ அசைனிங் த நேம் for a plant is known as a nomenclature. ஏதோ அசைனிங் நேம் வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் nomenclature அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So this is based on the rules and recommendations of the International Code of Botanical Nomenclature. அப்போ அந்த ICN அப்படிங்கிறது ICBN வந்து என்ன பண்ணுது அப்படின்னா they given some rules. இப்படி தான் அந்த நேம் இருக்கணும், இந்த நேம் வந்து இந்த லாங்குவேஜில் தான் இருக்கணும், இவ்வளோ லெட்டர்ஸ் தான் இருக்கணும், இல்லை ஒரு நேம் இல்லை 2 நேம் இருக்கலாம், இல்லை நிறையா நேம் இருக்கலாம், அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரூல்ஸில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த International Code of Botanical Nomenclature. ICBN deals with the names of existing and extinct organism. ஓகே, ஸோ ICBN வந்து எதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி வைக்க சொல்லுது அப்படின்னா இப்போ இருக்க லிவிங் ஸ்பீஷியஸ் அதன் அடிப்படையிலையும் இல்லை எக்ஸ்டிங்க்ட் அதாவது ஃபாசில் ஆர்கானிசம்ஸ் தொல்லுயிர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை மறைஞ்சு ஆர்கானிசம் அதனுடைய அடையாளங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சும் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு ஃபீச்சர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் டீல் பண்ணி தான் நமக்கு வந்து நேம் வைக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய ரூல்ஸ்.
So the elementary rule of naming of the plants, elementary na முதல்ல ஆரம்பத்துல அதான் elementary அப்படினு சொல்லுவோம். Elementary rule of naming of the plant was proposed by a Linnaeus in 1751 in his Philosophia and Botanica. Okay, so Philosophia Botanica அப்படிங்கிறது so Linnaeus எழுதின ஒரு book. Okay, அந்த bookல வந்து அவர் வந்து first naming of the plants, ஒரு plantsக்கு வந்து நேம் வைக்கணும் அப்படினா so என்னென்னலாம் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் அந்த bookல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. Okay, so Carolus Linnaeus only first explained the binomial nomenclature explain பண்ணவரும் அவர்தான். So Linnaeus in 1751 the Philosophia Botanica அப்படிங்கற அந்த book இது அவர் எழுதின book. Okay, அதனுடைய first page. So International Code of Botanical Nomenclature ICBN ல வந்து so என்னென்ன ரூல்ஸ்லாம் அது பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீனா so in 1813 ல they detailed set of the rules regarding plant nomenclature. Actually எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படினு சொன்னாங்கன்னா so that is a plant nomenclature. Okay, plant nomenclature வந்து was given by AP de Candolle அப்படிங்கறவர் ஃபர்ஸ்ட் அத பத்தி வந்து சொன்னாரு in the famous work Theory Elementaire de la Botanique அப்படிங்கற அந்த bookல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. That is here so Theory Elementaire de la Botanique அப்படிங்கற அந்த நேம் ஆஃப் தி bookல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. Then the present ICBN was evolved by the following the same rules of Linnaeus. Okay, அதுக்கு அடுத்து அந்த ரூல்ஸையும் அடாப்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க Carolus Linnaeus வந்து இந்த இத கொடுத்திருக்காரு. AP de Candolle and his son வந்து Alphonse de Candolle. ஓகேமா, சோ யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து இன்வால்வ் ஆயிருக்கா நாமன்க்ளேச்சர்ல அப்படினு பாத்தீங்கன்னா சயின்டிஸ்டோட நேம்ல பாக்கும்போது so first one வந்து AP de Candolle in the famous work Theory Elementaire de la Botanica அப்படிங்கறதுல so அதுக்கு அப்புறம் வந்து Carolus Linnaeus. next வந்து so de Candolle AP de Candolle வந்து யாரு அப்படினா so that is AP de Candolle and the son Alphonse de Candolle. அவர் அப்பா and பையன் ரெண்டு பேருமே சேர்ந்து so அதுல வந்து நாமன்க்ளேச்சர்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஓகே, so இதில் ICN ஓட இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நாமன்க்ளேச்சர் த பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சரோட பிரின்சிபல்ஸ் வந்து என்ன அப்படிங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark questions or they will ask in the so 3 mark question also. Okay, each and every point is very very important. So based on the following it has a 6 principles வந்திருக்கு. So one வந்து botanical nomenclature is independent zoological or bacteriological nomenclature. independentனா so அந்த நேம் வந்து அத சார்ந்து வேற எதுவுமே இருக்க கூடாது, இல்ல எதையுமே சார்ந்து அந்த நேம் இருக்க கூடாது. So independentஆன ஒரு நேம் இருக்கணும் அப்படிங்கறாங்க. Next, applications of the names of taxonomic group is determined by the means of nomenclature type. Okay, so the application of name of the taxonomic group அப்படிங்கிறது வந்து so அதனுடைய uses. Okay, அந்த taxonomic group வந்து எதை டிட்டர்மைன் பண்ணி இருக்கணும் அப்படினா so nomenclature-ஓட டைப்பும் அதனுடைய யூசஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். so அந்த மாதிரி இருக்குறது தான் சொல்றோம். ஓகேவா, so next என்ன அப்படினு பாக்கும்போது the proposals of nomenclature changes in the rules are discussed and implemented. so ஏதாவது நீங்க ப்ரொபோசல் பண்றீங்க, இப்போ இந்த நேமை வந்து நீங்க இந்த மாதிரி மாத்திக்கலாம் இல்ல இந்த ஆர்டர்ல நம்ம வச்சுக்கலாம் அப்படினு சொன்னீங்க அப்படினா அந்த proposals of nomenclature-ஓட changes வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் லேட்டரா அதை வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணுவாங்க. ஓகே, the changes are published in the website. சேஞ்சஸ் வந்து என்ன ஆகும் அப்படினா வெப்சைட்ல தான் அது வந்து என்னது பப்ளிஷ் ஆகும், கொஞ்சம் லேட்டரா வந்து அது வந்து பப்ளிஷ் ஆகும். So first we studied that first principle என்ன அப்படினா independent of zoological and bacteriological nomenclature இருக்கணும் அப்படினு சொன்னோம். So next பாத்தீங்கன்னா applications of names of taxonomic group வந்து so அதனுடைய nomenclature-ஓட group தான் அது வந்து அதனை determine பண்ணனும் அப்படிங்கறோம். Nomenclature of the taxonomic group based on the so priority of publications. Okay, முதன்மை தன்மை உள்ளதாக அது இருக்கணும் அப்படிங்கறோம். So next பாத்தீங்க அப்படினா each taxonomic I will left it I think இது வந்து each taxonomic group with a particular circumscription and position rank and bear only one correct name. இப்போ என்ன பண்ணனும் அப்படினா அந்த வட்டாரத்துல இருக்க கூடியது அதாவது circumscription அப்படினா சோ ஒரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு இது இருக்கும், அந்த லிமிட்டட் இருக்கும். சோ அதுக்குள்ள வந்து அந்த particular நேம் இருக்கணும். சோ பொசிஷன் அப்படிங்கிறது நிலைத்ததா இருக்கணும், அதாவது வந்து ஸ்டேபிளா இருக்கணும். ரேங்க் அப்படிங்கிறது தரம் வாய்ந்ததா இருக்கணும். சோ அப்படி அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரே ஒரு நேம் வந்து நம்ம கொடுக்கணும்.
பண்ணணும். அந்த ஒரு நேம் வந்தால் ஐசிபிஎன் வந்து அக்செப்ட் பண்ணும். சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் த டாக்ஸானமி குரூப்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் எ லாட்டினில் தான் இருக்கணும். ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ லாட்டின் லாங்குவேஜில் தான் ஸோ அதை வந்து டெரைவேஷன்ஸ் இருக்கணும். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அது எப்படி வந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம வந்து எந்த லாங்குவேஜ்லனாலும் நம்ம அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பட் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து லாட்டினில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். பட் நவடேஸ் வந்து இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கிலீஷில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்கிறாங்க. So the rules of nomenclature are retroactive unless expressly limited. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து ஒரு சரியான இதாக இல்லை அப்படின்னா ஸோ அந்த நேமை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து அதை வந்து ரெட்ரோ ஆக்டிவ் அப்படின்னா அது பின்னோக்கி போயிடும். நம்ம என்ன நேம் வந்து இது செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ ஸோ அதை வந்து நமக்கு இம்மிடியேட்டாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை அப்படியே வச்சுருப்பாங்க. அதை பற்றி எல்லா இதுவும் முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டுமே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ICPN has formulated a set of rules, recommendations அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பொட்டானிக்கல் நேம் ஆஃப் த பிளான்ஸ் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே, இதில் மெயினாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே, ஸோ 18th கோட்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர் அப்படிங்கிறதுல வந்து this is ICN has a formulated set of rules. Okay, and the set of rules and recommendation dealing with the botanical name of the plants. அதுக்கு rules and regulations என்ன அப்படின்னு பார்க்கும்போது so International Botanical Congress held at different places. So every 6 years once வந்து வேற இடங்கள்ல வந்து கண்ட்ரியில் வந்து so இந்த ICPN பற்றிய ஒரு நாமன்க்ளேச்சர் ஒரு மீட்டிங் ஒரு காங்கிரஸ் ஒரு மீட்டிங் வந்து நடக்கும். தட்ஸ் இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது நடக்கும். ஸோ அங்கே வந்து இந்த ப்ரப்போசல்ஸ் இதெல்லாம் நான் சொல்லுவேன், என்ன ப்ரப்போசல்ஸ் கொடுக்குறோமோ அதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் லேட்டராக தான் வந்து என்ன பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா சேஞ்சஸுமே வந்து எதில் வரும் அப்படின்னா வெப்சைட்டில் தான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது வெப்சைட்டில் தான் அது வரும். ஓகேவா? ஸோ 18th இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் வந்து 2011 அட் மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்து இது நடந்தது. ஸோ இதில் வந்து எதெல்லாம் வந்து ரீசேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கோட் நவ் பெர்மிட்ஸ் எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் நியூ டேக்ஸ். அதாவது ஆல்ரெடி வந்து ஸோ ரிட்டனில் இருந்ததெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்கில் வந்து ஸோ இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து எல்லாம் எலக்ட்ரானிக் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணதோ அது எல்லாமே. நெக்ஸ்ட் லாட்டின் டயக்னோசிஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் மாண்டேட்டரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் தே ஆர் பெர்மிட்ஸ் த யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர் லாட்டின் ஃபார் த பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த நியூ நேம். ஓகே, நியூ நேம் வந்துச்சு அப்படின்னா அதை இங்கிலீஷ்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்ம வந்து அதை இங்கிலீஷில் நேமில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுக்கு ஆர்ட் வந்து 39 ஆர்டிக்கல் வந்து 39 அப்படிங்கிறது மூலியமாக நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷ்லையும் எழுதலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஒன் ஃபங்கஸ் ஒன் நேம் அண்ட் ஒன் ஃபாசில் ஒன் நேம் அப்படிங்கிறது. ஒரு ஃபங்கஸ்னா ஒரு நேம் தான் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஃபாசில்னா அதுக்கு ஒரு நேம் தான் இருக்கணும், நிறைய நேம்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷியஸ்க்கு ஏகப்பட்ட நேம் வந்து இருந்தது, அந்த நேம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட மெயின் இது. இதில் வந்து என்னென்னா அனாமார்ஃப் டீலோமார்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அனாமார்ஃப் அப்படிங்கிறது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜஸ் ஆஃப் த ஸ்பீஷியஸ். அதே மாதிரி டீலோமார்ஃப் அப்படிங்கிறது செக்ஸுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸை வந்து குறிக்கக்கூடியது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா the concept of anamorph telomorph for fungi, ஸோ அதே மாதிரி மார்ஃபோடாக்ஸா ஃபார் ஃபாசில்ஸ் ஹாவ் பி எலிமினேட்டட். ஓகேவா? ஸோ எலிமினேட்டட்னா இதெல்லாம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம், அதை வந்து இப்போ வந்து எடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ அனாமார்ஃப் டீலோமார்ஃப்னா இப்போ வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருந்தது, செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருந்தால் அதுக்கு ஒரு பேர், அதே மாதிரி வந்து ஃபாசிலுக்கு வந்து நிறைய நேம், அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே எலிமினேட்டட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பீஷியஸ் வந்து ப்ரீவியஸ்லி வந்து செக்ஷுவல் ஏசெக்ஷுவல் ஸ்டேஜஸில் இருந்த ஃபங்கஸ், அதே மாதிரி ஃபாசில்ஸ் வேர் ப்ரொவைடட் வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அது கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கு, அதெல்லாம் எலிமினேட்டட் பண்ணிட்டாங்க. எதெல்லாம் வந்து தேவையில்லையோ அதெல்லாம் எலிமினேட்டட் ஆயிடுச்சு. So the anamorph telomorph species that is here another fungi. So fungi la வந்து one of the example we given. ஸோ ஃபாசில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா ஸ்பீஷீஸ் வந்து ஏதாவது ஒரு பாறைகள்லையோ ஏதோ ராக்லலாம் விழுந்து அதனுடைய அடையாளங்கள் வந்து அப்படியே இருக்கும், அதை வச்சே நம்ம வந்து ஸோ அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ an experiment with the registrations of the names. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நியூ ஃபங்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரெக்கார்ட் த யூஸ் ஆஃப் ஐடென்டிஃபைட் ஃப்ரம் த ரெகக்னைஸ் வந்து ரெப்போஸ்டரி. ஓகே, ரிப்போஸ்டரி அப்படின்னு சொல்கிறோம். அதுனா என்னென்னா ஒரு நிறைய அதாவது ஃபாசில்ஸ் இருக்கட்டும், இல்லைனா பிளான்ஸ் லிவிங் பிளான்ஸாக இருக்கட்டும், ஸோ ஈவன் ஹெர்பேரியத்தில் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஸோ ஃபங்கே அது ரிலேட்டடான ஸ்பீஷியஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து களஞ்சியங்கள் ரெகக்னைஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு
லைப்ரரி மாதிரி ஓகேவா அதில் எப்படி புக்கை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதை மாதிரி இந்த இது ஸ்பீஷியஸை தட் இஸ் எ ஃபங்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரெக்கார்ட் த யூஸ் ஆஃப் ஐடென்டிஃபயர் ஃப்ரம் த ரெகக்னைஸ் அஸ் அ ரெப்போஸ்டரி அப்படிங்கிறது வந்து அந்த ஃபங்கஸோட நேம் அதுக்கு ரிலேட்டடான ஸ்பீஷஸ் எல்லாம் அங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு வந்து ரெப்போஸ்டரிஸ் இருக்குது. நமக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் ஃபங்கோரியம் அப்படிங்கிறது ஒன்று, மைக்கோ பேங்க் அப்படிங்கிறது அனதர் ஒன். ஓகே, இன்டெக்ஸ் ஃபங்கோரியம், மைக்கோ பேங்க், the both of them is a very recognized repositories which is used to store the fungal descriptions. Okay, fungi பத்தி ஒரு describe அத பத்தியே வந்து ஏதாவது வந்து மாடல் எல்லாமே வந்து அங்க இருக்கும். So the 19th International Botanical Congress was held in, that is Shenzhen in China. Okay, Shenzhen in China ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க 2017ல. The changes adopted by the International Botanical Congress இப்போ ரீசெண்டாக அதாவது 2017 இந்த மீட்டிங் நடந்தது. இங்கே நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு, அந்த சேஞ்சஸ்லாம் இன்னும் வந்து அப்டேட் ஆகலை. ஓகேவா, ஸோ எட் டு பி நாட் பப்ளிஷ்ட், இன்னும் பப்ளிஷ் பண்ணலை, அதை இம்ப்ளிமெண்ட்டு இன்னும் பண்ணலை. ஸோ இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் அது நடந்த ஒரு பிளேஸ் வந்து இது. So next one is here we are going to see the vernacular names. Vernacular name அப்படிங்கிறது காமன் நேம். இப்போ இங்கே இப்போ திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ஸுக்கு ஒரு நேம் சொல்லுவோம். அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அந்த மாதிரி வேறு ஸ்டேட்டுக்கு போகும்போது ஸோ ஒரே மாதிரியான ஒரு பொருள் இருக்கும், இல்லை ஒரே மாதிரியான பிளான்ட், ஒரே பிளான்ட்டுக்கு வந்து வேறு நேம் இருக்கும். ஸோ தட் இஸ் ஏ வெர்னாக்குலர் நேம்ஸ் ஆர் நோன் அஸ் ஏ காமன் நேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் வெரி ஆஃபன் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் பொயட்டிக் ரெஃபரன்ஸ். டிஸ்கிரிப்டிவ்னா அதை பற்றி ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கும், அதனால தான் அதுக்கு இந்த பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு விளக்கம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. பொயட்டிக் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பாடல் மூலியமாக கூட அதை பற்றிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் காமன் நேம் ரெஃபர் டு எ மோர் தென் ஒன் பிளான்ஸ். மெனி பிளான்ஸ் மே ஹாவ் அ சேம் காமன் நேம். இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேம் இருக்கும், அந்த நிறைய நேமுக்குள்ளே வந்து தட்ஸ் அ பாலினாமியல் நேம். அந்த நேமில் இருந்து ஏதாவது ஒரு வேர்டு மட்டும் வேற ஒரு பிளான்ட்டுக்கு அந்த நேம் வந்து இருந்திருக்கலாம். ஸோ தட் இஸ் வந்து காமன் நேம். அது வந்து கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். ஓகே, இதெல்லாம் வெர்னாகுலர் நேம்ஸ் வந்து தட் இஸ் ஒன்லி வி கேன் யூஸ் இன் த local area, we cannot use in the as out of the local. அது வந்து போனானா அது நமக்கு தெரியாது. So these names are regional or local or not வந்து universals. Example for Albizia amara அப்படிங்கிறது L அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, so there is a Linnaeus classification பண்ணியிருந்த Linnaeus இந்த நேம் கொடுத்துருந்தாரு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் L அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிளான்ஸுக்கு நியூவாக நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா so you can give your first letter of your name கொடுத்துக்கலாம். So it belongs to the Mimosae is a called here. இப்போ Mimosae plants, this is belongs to Mimosae. ஸோ இதுக்கு உசிலை அப்படின்னு பேர். அது எங்கள் சவுத் தமிழ்நாட்டில் உசிலைன்னு சொல்கிறோம். அதே இது வந்து நார்த்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா துறிஞ்சி அப்படின்னு அதுக்கு பேர். ஓகேவா, ஸோ அப்போ என்ன இது வந்து லோக்கல் நேம்ஸ். ஒவ்வொரு ஏரியாவுக்கு அதனுடைய நேம் வந்து யாவது சேஞ்சஸ் வந்து ஆகிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தட் இஸ் a picture of Albizia amara. Albizia amaraவோட ஸ்பீஷியஸ். ஸோ Mimosae, that is belongs to the family Mimosae. So what is a scientific name? இப்போ வந்து வெர்னாகுலர் நேம்னா லோக்கல் ஏரியா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறது தட் இஸ் a universal name. ஓகேவா, ஸோ தட் யூனிவர்சல் நேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுத்தது வந்து யார் அப்படின்னா அதனுடைய ஆரிஜின் யாருன்னா பைனாமியல் நாமன்கிளேச்சர் கொடுத்தவர் வந்து கரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிறதாம். ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இட் should be a correct name. So everywhere that name is same. எங்கேயுமே அந்த நேம் வந்து சேஞ்சஸ் ஆகாது, அதுதான் பைனாமியல் நேம் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி டாக்ஸான் ஆஸ் பர் த ஐசிஎன் இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர் படி ஸ்பீஷியஸ் ஜீனஸ் ஃபேமிலி. ஸோ இட் கேன் ஹாவ் ஒன்லி ஒன் கரெக்ட் சயின்டிஃபிக் நேம். ஒரே ஒரு நேம் தான் இருக்கும் சயின்டிஃபிக் நேம். த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த ஸ்பீஷியஸ் இஸ் ஆல்வேஸ் ஏ பைனாமியல். பைனாமியல்னா ரெண்டு நேம் இருக்கும். இப்போ சுரேஷ் குமார் அப்படின்னா சுரேஷ் குமார் இல்லையா, அதை நம்பர் பைனாமியல் நேம்ஸ் வந்து இருக்கும். தீஸ் நேம்ஸ் ஆர் யூனிவர்சலி அப்ளைடு. ஓகேவா, பட் இங்கே பைனாமியல் நேம் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி உனக்கு ஹீலியாந்தஸ் அப்படிங்கிறது ஜீனஸ் வந்து சேமாக இருக்கும், ஸ்பீஷியஸ் வந்து வேறுபடும். அப்போ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஜீனஸில் ஸ்பீஷியஸோட கேரக்டர்ஸ் வந்து வேறு கேரக்டர்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ த எக்ஸாம்பிள் ஒரைசா சட்டைவா அப்படின்னா தட் இஸ் எல் அப்படிங்கிறது கரோலஸ் லினேயஸ் டிஸ்கிரைப். ஓகே, இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த பேடி. ஸோ ஒரைசா சட்டைவா தட் இஸ் எ பேடி ரைஸ் பிளான்ட். நெக்ஸ்ட் பாலினாமியல் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு வி ஆர் மெயின்டைன், வி ஆர் ப்ரொனவுன்ஸ், அதே மாதிரி வந்து வி ஆர் நாட் ஈஸிலி கீப் இட் இன் அவர் மைண்ட். இதெல்லாம் பாலினாமியல். இப்போ நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த நேமை வந்து ஈஸியாக அவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ த பாலினாமியல் இஸ் யர் ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஃப்ரேஸ் ஆஃப் எ பிளான்ட். ஒரு பிளான்ட்டை பற்றிய முழு டீட்டெயிலும் இருக்கும், அதுதான் வந்து என்னது அந்த பாலினாமியல் நேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரானன்குலஸ், கேலிசிபஸ், ரெட்ரோஃப்ளெக்சிஸ், pedunculus, falcatis, cal, erecto, folius,
காம்போசிட்டிஸ். இந்த பிளான்ட் இப்போ நம்ம நேம் சொல்ல முடியுமா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொனவுன்ஸ் தட். ஓகேவா? ஸோ அப்போ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பிளான்ட் இப்போ ஒரு சிலருக்கு பேர் கேட்டோன்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க பேரோட, ஸோ அவங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க எல்லா இதுவும் சேர்ந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ராஜாதி ராஜா அந்த மாதிரிலாம் பேர்கள்லாம் வரும். ஸோ அது வந்து அவங்களோட பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த நேமில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பாலினாமியல் நேம் அப்படிங்கிறது. ஸோ பாலினாமியல் நேமில் வந்து இதோட மீனிங் என்னென்னா பட்டர் கப். ஆக்சுவலாக ரானன்குலஸில் இருக்கக்கூடிய அந்த தெலாமஸ் வந்து ஒரு கப் மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஸ்டு செப்பல்ஸ், செப்பல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் வேவி இன் நேச்சர் அந்த மாதிரி இருக்குது. கர்வ்டு ஃப்ளார் ஸ்டாக், ஸ்டாக் வந்து கர்வ்டாக இருக்குது, வளைஞ்சு போய் இருக்கக்கூடியது. எரெக்ட் ஸ்டெம் அண்ட் காம்பவுண்ட் லீவ்ஸ். ஓகே, ஸ்டெம் வந்து எப்படி இருக்குமா? நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்னா லீஃப்லெட்ஸ் வந்து நிறைய இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த நேம்லையே வந்து ஸோ அந்த பிளான்ட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து அதில் வந்துடுது. தட் இஸ் நோன் அஸ் எ பாலினாமியல் நேம். பாலினாமியல் நேம் இஸ் நாட் ஈஸி டு மெயின்டைன். So polynomial system is naming a plant replaced by the binomial system. So அந்த polynomial name வந்து ரொம்ப difficultங்கிறதுனால தான் binomial name வந்து so replace பண்ணியிருக்காரு. The binomial name is replaced by a Linnaeus. Okay, the binomial nomenclature is proposed by Carolus Linnaeus. So this is a ranunculus species. So Calcibus, Retroflexis. Okay. So binomial nomenclature were first introduced பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்பர்ட் பாகின். ஃபர்ஸ்டே நம்ம அவரோட ஃபோட்டோ பார்த்தோம். ஸோ அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா கரோலஸ் லினேயஸ். அதனால தான் கரோலஸ் லினேயர் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க, காஸ்பர்ட் பாகின். ஸோ தட் இஸ் சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு சொல்லும்போது சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த ஸ்பீஷியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ வேர்ட்ஸ். ரெண்டு வேர்டு வந்து இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஸ்பீஷியஸ், ஒன்று வந்து ஜீனஸ், அனதர் ஒன் இஸ் ஏ ஸ்பீஷியஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் மேன்ஜிஃபெரா இண்டிகா அப்படின்னா மேன்ஜிஃபெரா இஸ் ஏ ஜீனஸ் அண்ட் இண்டிகா இஸ் ஏ ஸ்பீஷியஸ். ஓகே, ஸோ மேன்ஜிஃபெரா இண்டிகா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆத்தர் சிட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எனி ஆத்தர் ஏதாவது ஒரு ஆத்தர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஸ்பீஷியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு நேம் வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த நேமோட அவங்களோட லெட்டர், த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த நேமை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் ஆத்தர் சிட்டேஷன்ஸ். ஸோ திஸ் ரெஃபர் டு valid name of the taxa combined by the author's name who published in the name validly. ஓகேவா? ஸோ ஃபுல் நேமே நம்ம கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் லினேயஸ் அப்படின்னா எல், பெந்தம் அண்ட் ஹூக்கர் அப்படின்னா ஹூக், அந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து அந்த அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த பிளான்ட்டுக்கு பின்னால் அவங்க பேரை போட்டுக்கலாம். எப்படி டிகிரி போட்டுக்கிறோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ சொலானம் நைக்ரம், சொலானம் இஸ் ஏ தட் இஸ் ஏ ஜீனஸ், நைக்ரம் இஸ் ஏ ஸ்பீஷியஸ். அதே மாதிரி சிங்கிள் ஆத்தர் அப்படின்னா ஒரே ஒரு ஆத்தர் மட்டும்தான் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஏ சிங்கிள் ஆத்தர், ஆத்தர் சிட்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா when a single author propose a valid name, the name of the author alone is accompanied by the abbreviated. ஸோ அதே இது 1 or 2 இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட 1 or 2 டேர்ம் லெட்டர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் ஏ பித்தோசெலோபியம், that is your Zenirum. பென்த் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து பெந்தம் அண்ட் ஹூக்கர். பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் இருந்தால் பெந்தம் அண்ட் ஹூக்கர்னு சொல்கிறோம். அதே மல்டிபிள் ஆத்தர்ஸ் அப்படின்னா நிறைய ஆத்தர்ஸ் சேர்ந்து வந்து ஒரு பிளான்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கு நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ தே கேன் யூஸ் த லெட்டர்ஸ், அவங்களோட நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஹூக், எஃப், எட், தாம்சன் இந்த மாதிரி எல்லாரோட நேமும் சேர்ந்து அதனுடைய ஒரு அப்ரிவேஷன்ஸ். ஓகே, அதை மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். when 2 or more authors are associated with a valid publications of name, their names should be noted with the help of the Latin word. ஓகேவா? ஸோ லாட்டின் வேர்டில் அவங்களோட நேமோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இது வந்து இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த ஆத்தர்ஸ் அப்ரிவேஷன் ஹேஸ் டு பி ஃபாலோடு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லினேயஸ்க்கு வந்து எல், அதே மாதிரி பெந்தம் அண்ட் ஹூக்கர் அப்படிங்கிறதுக்கு பென்த், தென் வில்லியம் ஹூக்கர் ஹூக், ராபர்ட் ப்ரவுனுக்கு வந்து ஆர்பிஆர், இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பீஷியஸுக்கு பின்னால் அவங்களோட நேம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜேபி லமார்க் அப்படிங்கிறதுக்கு லெமாக். ஸோ அது ஏபி டிகாண்டோல் டிசி இல்லையா, வாலிச் வால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ஃபனோஸ் டிகாண்டோல் வந்து ஏடிசி அப்படிங்கிறது ஆல்ஃபனோஸ் டிகாண்டோல். ஓகே, ஸோ ஓகே children, thank you so much. Up to this enough today. So tomorrow we will see the next part of the taxonomy. Thank you.